பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் திலகபாமாவே பொருளாளராக தொடர்வார் என அன்புமணி அறிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முருகேசன், என்ன நடக்குது? தற்போது அன்புமணி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம், ராமதாஸ் நிர்வாகிகளை நீக்குகிறார், அன்புமணி அதற்கு மறுப்பு தெரிவித்து நியமனம் செய்கிறார். என்ன நடக்கிறது? தற்போதைய சூழல் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே உள்ள பிரச்சனை காரணமாக தற்போது கட்சியுள்ள நிர்வாகிகள் தலை உருளப்பட்டு வருவது தற்போது தொடர்கதையாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி பாமகவுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர் கூட்டத்தை அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் கூட்டினார். மொத்தம் கட்சியில் நிர்வாக ரீதியாக 108 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதில் 216 பேர், அதாவது மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் 218 பேர் நிர்வாகிகள் வரக்கூடிய சூழ்நிலையில் அன்றைய தினம் வெறும் 16 பேர் மட்டுமே வந்தார்கள். மாவட்ட செயலர் எண்ணிக்கை மட்டும் 8 பேர் மட்டும் அந்த அளவில் தான் வந்தார்கள். எனவே தன் பக்கம் கட்சி இல்லை என்ற நிலையை அன்றைய தினமே உடனிவிட்டார். இருப்பினும் தொடர்ந்து அவர் மனம் தளராமல் கட்சியில் உள்ள பல்வேறு அணி நிர்வாகிகள் கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். 28ஆம் தேதி கூட கடந்த கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவு பேரவையினுடைய நிர்வாகி கூட்டத்தை நடத்தினார். இந்த சூழ்நிலையில் அன்றைய தினமே நிர்வாகிகள் வராத சூழ்நிலையில் தற்போது நேற்று தினம் செய்தியாளர் சந்தித்த ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள் வைத்த நிலையில் என்னுடைய மாவட்ட செயலர் கூட்டத்திற்கு நான் கூட்டிய கூட்டத்திற்கு நிர்வாகிகள் யாரும் வரவில்லை, எனவே நான் அன்றைய தினமே இறந்து விட்டேன் என்ற கருத்தையும் ஆழமாக பதிவு செய்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் சென்னை சோழிங்கநல்லூரில் அவருடைய நிர்வாக வசதிக்காக, அதாவது கட்சியின் தன் பலத்தை காட்டுவதற்காக தற்போது ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார். இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும் அழைக்கப்பட்டிருக்கார்கள். மொத்தம் 23 மாவட்ட செயலாளர்கள் கூடிய இந்த இடத்தில் 22 பேர் வருகை தந்திருக்கார்கள். ஒருவர் மட்டும் வரவில்லை, வடசென்னையை சேர்ந்த நிர்வாகி மட்டும் வரவில்லை. அவர் முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்பதால் பென்ஷனுக்காக சென்று விட்டார். நேற்றைய தினம் இதற்கு அனுமதி பெற்றுள்ளார். இந்த சூழலில் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொருளாளர் இருக்கக்கூடிய திலகபாமாவை ராமதாஸ் அவர்கள் நீக்கியிருக்கார். அதே போன்று திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த செயலாளர் பிரகாசம் நீக்கியிருக்கிறார். அறிவிப்பை வெளியிட்ட சூழ்நிலையில் தற்போது கட்சியில் மீண்டும் அவர் இணைக்கப்பட்டுவார், அதை தொடர்வார் என்ற கருத்தை ராமதாஸ் சொல்லியிருக்கார். ஏற்கனவே கட்சியில் முறைப்படி பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாமகவுடைய பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட திலகபாமார்கள் கட்சியில் தொடர்வார் என்ற அறிவிப்பை ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று மேற்கு மாவட்ட செயலாளரையும் இணைக்க உள்ளார். இந்த அறிவிப்பு தொடர்கிறது. இந்த தந்தை மனுக்குனர் பிரச்சனை தற்போது கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் பெரிய சலசலப்பையும் தங்களுடைய மனக்குமுறலையும் வெளிப்படுத்த முடியாமல் சிலர் புலம்புவதை நம்மால் கேட்க முடிகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.